நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபுத்திரன் வியாராஜா குளத்தூர்ந்து பேசுகிற ஸ்ரீ மாத்திரை நமக. இதனுடைய 1315வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சங்கர மடத்தை பற்றி பார்க்க போகிறோம். இது ஏன் சொல்கிறேன்னா, செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி தான் பஞ்சமி தேதி அன்றைக்கி தான் சங்கர ஜெயந்தி எத்தனாவது வருஷமாக கொண்டாடியிருக்கான்னா பாருங்கள். நம்ம இதில் ஆதிசங்கர 4 சிஷ்ய ரவியர் படம் ரொம்ப அழகான படம் அந்த காலத்தில் போட்டது. ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடி மருதையன் ஒருத்தர் வயசானவராக இருக்கார், பார்க்கறதுக்கு பண்பானவராக இருக்கார், பேசுகிற வார்த்தைகள்லாம் சரியாக இல்லை, தான் தான் அத்தாரிட்டி ஆட்டெல்லாம் பேசுகிறாரு. உளரக்கூடாது, பிரமாணங்கள் இல்லாமல் பேசவே கூடாது. அதை வயசாக இருக்கலாம், பேட்டி காண்றவருக்கும் ஒரு சப்ஜெக்ட் இந்த புண்ணாக்கம் தெரியல, பதில் சொல்கிறவருக்கும் அரைக்குறை சப்ஜெக்டாக இருக்குது. இவன் 2 பேரும் பேட்டி கொடுத்து என்னத்தை வாழ்ந்தால் புரியல எனக்கு. அதாவது நல்லா புரிஞ்சுங்க, ஆதிசங்கர காலம் 2500 வருஷம் ஆகிடுறது. ஆஃப்டரால் அப்பா தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா பாட்டி பேர் கூட தெரியல இந்த ஜனங்களுக்கு. இதில் 2200 வருஷத்துக்கு முன்னாடி யார் எந்த வேதத்தை ஃபாலோ பண்ணாலும் இவாளுக்கு எப்படி தெரியும் லட்சணத்தை? உளரக்கூடாது, என்னவோ பேச. அது பெரிய இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரியாட ஒருத்தன் கேட்டுருக்கான். இதே மாதிரி உட்காந்துட்டு ஐ வெரி சாரி டு சே தட். நம்ம இந்தியா எங்கேயோ போயின்னு இருக்குது. அது மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழை பேட்டி கொடுக்குறதே தவிர்க்கணும். இவாளெலாம் எந்த நரகத்துக்கு போவாளோ தெரியல எனக்கு. இந்த மாதிரி நான் பேச வேண்டாம்னு பார்க்குறேன் நான். பட் இருந்தாலும் தே மேக்கிங் மீ இன்ஸ்டிகேட் டு டாக் ஆன் த சப்ஜெக்ட். இந்த சங்கர ஜெயந்தி இருக்குது. நம்ம ஒரு தப்பான ஒரு தகவலை பற்றி ஒரு மடத்தை பற்றி சொல்லும்போது நம்ம மனசெல்லாம் இதாகுது. இதில் பிராம்னா விட்டுருங்க. தட் இஸ் டெஃபினேஷன். வி ஆர் ஆல் இண்டியன்ஸ், பாரத் தேசிஸாக நம்ம எல்லாருமே என்னவோ புதுசாக இவா மட்டும் இங்கே முளைச்சி வந்த மாதிரியும் அவளாக எங்கேருந்து வந்த மாதிரியும் உளர்றாரு பாட்டுக்கு. என்ன சொன்னார் தெரியுமா? உங்களுக்கு அதை சொல்லிடுறேன். மருதையன்றவர் மேபி எ ஸ்காலர், மேபி அவளோட சப்ஜெக்டில் இருக்கலாம். பட் எல்லாருக்கும் தெரியும் சொல்ல முடியாது. இவெல்லாம் சம்டைம்ஸ் ஹிண்டு ஃபெனட்டிக்காக பேசுகிறா. அவள்லாம் இவன் யானன் பேசுகிற என்ன பண்புள்ள இதுவாக இருக்கும். அப்புறம் தேவையில்லாததெல்லாம் பேசவே மாட்டார். ரொம்ப அதாவது எங்கெங்கெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணால் பண்ணுவார். எதை சொல்லும்போது அது கிரிட்டிசிசம்ன்றது அது மனுஷால திங்க் பண்ணுற மக்கள் ஒருத்தர அப்யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. பரமாச்சாரியாக இருக்க கால் தூசுக்கெல்லாம் பரவாயில்ல, அவெல்லாம் அப்படிலாம் பேசவே கூடாது. பாருங்க, இவர் தான் சொல்லிட்டார், காஞ்சி மடமே கிடையாது, இப்போ கும்பகோணத்து மடம்ன்றார். இந்த ஆளுக்கு என்ன தெரியும் கும்பகோணத்து மடம்ன்றது? we should know the history of India. I studied history and basically MA in economics. But I have all the things books, records. பிரமாணங்கள்லாம் பேச மாட்டேன். ஒரு ஊர் எடுத்தால் அந்த ராஜாக்கள் யார் ஆண்டார்கள் எல்லாமே தெரியணும், இயர் வைஸாக தெரியணும். அந்த குடும்பத்தை பற்றியிலேயே கொள்ளு தாத்தா தெரியலன்னா லட்சணம் அந்த மாதிரி இருக்க ஜனங்க தலையை சொரிகிறது கேட்டால். இவாகிட்ட இந்த மாதிரி பேசினா இதை பார்க்குறதுக்கு 10 பேர் இருக்கா, அதாவது வித்தரச்சலாக இருக்குது. என்ன சொல்லிட்ட, கும்பகோணத்து மடம் தான் பேருண்டு. எஸ், காஞ்சி மடம் வாஸ் இன் கும்பகோணம் ஃபார் சம் டைம், தட்ஸ் ஆல். ஒய் இட் வென்ட் தேர் டியூரிங் முஸ்லீம் பீரியட், அட்ராசிட்டிஸ் ஜாஸ்தி ஆகிடுது. காஞ்சிபுரமே இது ஆகிடுது, ஷேக்கன். ஸோ காஞ்சிபுரம் இருக்கிற அந்த வைஷ்ணவஸ் தான் இந்த ரேனவே டு மீஞ்சூர் இங்கே வந்துட்டா. மீஞ்சூர் போய் வடகாஞ்சிலே பேர். காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரநாதர் கோவில் இருக்கும், காமாட்சி அம்மன் இருக்கும், வரதராஜ பெருமாள் கோவில் மீஞ்சூரில் தனியாக இருக்கும். சின்ன இருக்கும், அவ்வளோ பற்றி இருக்காது. இது ஏன்னா அதுக்கு பயந்து இங்கே வந்தா அவள்லாம் அந்த காலத்தில். அப்புறமா ஒரு செட்டில் ஆன பிறகு விஜயநகர ராஜாக்கள்லாம் வரும்போது திருப்பி தேர்வு. பரமாச்சாரியருடைய மகத்துவம் என்ன? கும்பகோணத்தில் இருந்த மடத்தை அகெயின் he brought back to காஞ்சிபுரம். அதுதான் அவர் பெரிய செயல் பண்ணார் அந்த காலத்தில். அப்போ அந்த மடத்துக்கு ஒரு வசதியும் கிடையாது, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கா.
சாம்பாருக்கு பார்த்து கூட காய்கறி கிடையாது. ஆரஞ்சு பழ தோலி வச்சு சாம்பார் பண்ணுவாராம். மோர் இல்லைன்னு வாழலாம். அந்த நேரத்தில் வந்து கழனி தண்ணி இருக்கு இல்லையா, அதில் எலுமிச்சம்பழம் பொழிஞ்சு கொஞ்சம் தயிரையை விட்டு சிலுப்பி அது தண்ணி எல்லாம் தேவாமிர்தமாக குடிப்பாளாம் அதை. அந்த மாதிரிலாம் இருந்த காலங்கள்லாம் உண்டு. பரமாச்சாரியார் ஷிஃப்ட் சின்ன காஞ்சிபுரத்தில் வந்து இருந்து அப்புறமா பெரிய காஞ்சிபுரத்தை இங்கே இருக்க மடத்துக்கு வந்துருக்கார். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, பீயிங் ஏ சனாதன தர்மா ஃபாலோவர்ஸுக்கு தெரியணும் வாட் ஹஸ் ஹேப்பன்டு. காஞ்சிபுரம் தான் அத்தாரிட்டி எப்படி சொல்கிறேன்னு எனக்கு கேளுங்க சொல்கிறது. லலிதாதித்யர் ஒருத்தர் ராஜா இருந்தான். இப்போ காஷ்மீர் தேசத்து ராஜா. ஆல் த வே ஃப்ரம் காஷ்மீர் டு தமிழ்நாடு he came. Not one, more than 2 occasions he came to visit Shankaracharya's of those period. இப்போலாம் என்னவோ சொல்கிறேன், இவரை பற்றி தெரியுமா அவரை பற்றி தெரியுமான்னு முதல்ல உன்னை பற்றி தெரியுமா பாரு ஏன்னு சொல்ல வேண்டியதுதான். ரொம்ப வைத்தறிச்சலாக இருக்கு அந்த ஆள் பேசிந்து. சரி, இப்போ கம்மிங் டு வேதங்கள். இப்போ பாருங்கள், பூரி சொல்லப்படுறது ஒரு இடம், துவாரகா சொல்லியிருக்கு, ஜோதிர் மட்டும் ஒன்று சொல்லியிருக்கு, ஸ்ருங்கேரி. எஸ், 4 சிஷ்யாளுக்கு 4 இடத்த கொடுத்தாரு. காஞ்சிபுரம் எஸ் பீன் எஸ்டாப்ளிஷ் அஸ் கார்பரேட் ஆஃபீஸு. கார்பரேட் ஆஃபீஸ் காஞ்சிபுரம். அப்போ வந்து ரிக்கேஜ் சாம் ஆதர் பண்ண சொல்லிட்டாளே அப்படின்னா, அகெயின் ரிக்வேதம் வாஸ் ஃபாலோடு பை காஞ்சிபுரம். அந்த ஆள் இவர் இன்னும் ஆரம்பித்து வச்ச மாதிரி வேதத்தை கரை கொண்ட மாதிரி சொல்கிறாரு இவர் பாட்டுக்கு. இட் இஸ் நாட் ஸோ. அது நான் கிட்டத்தட்ட பிரம்மதேசம் இருக்கு தாமிரபரணி நதி தீரத்தில் பெரிய பிரம்மாண்டமான இந்த ராதிகா மேடம் எடுத்த இது ராடான் டிவியில் அண்ணாமலை சீரியல் எடுத்தார். அங்கே தான் எடுத்துருக்கா. 2 கிழக்கு மேற்கு கோபுரம் இருக்கும். பிரம்மாண்டமான கோவில் இது. கைலாசநாதர் பகநாயகின் பேர். ரோம மகரிஷியால் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட லிங்கம். பெரிய லிங்கம், பெரிய அம்பாள். அங்கே ஞானப்பிரசு நாம்பியாட்டம் இருக்கும், பெருசாக 2 கையோட அங்கே அம்பாள். வாசலில் பெரிய குளம். அந்த ஊரை சேர்ந்த சர்பஜாத்தமர் அப்படின்னு 7 வயசு பையன் ஆதிசங்கரர் பீடாகார நிகழ்ச்சிக்கு வர ஆல் த வே. ஆதிசங்கரர் வாஸ் ஸ்டன்ட் பை சீயிங் த நாலேஜ் ஆஃப் த பாய். 7 வயசு பையனை பார்த்து ஆச்சரியப்பட்டு அவள் அப்பா அம்மா திரும்பி வரவழைச்சு, அவள் பர்மிஷனோட, அம்மா பர்மிஷன் இல்லாமல் சன்னியாசம் வாங்கிக்க முடியாது. அந்த பையன் ரிக்வேதம். காஞ்சிபுரத்தில் ரிக்வேத பாடசாலை அங்கே இருந்தது. நான் போயிருக்கேன். ஒய் அண்ட் டெல்லிங்கு ஐ விசிட்டட் பிரம்மதேசம் காஞ்சி வேத பாடசாலைக்கு நான் போயிருக்கேன் ஒரு 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் இப்போ வந்து அப்புறம் அந்த ஜனங்க சேரது இல்லைன்னு சொல்லிட்டு இந்த ப்ரைமரி ஸ்கூலை மாற்றிட்டா. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, we should know the facts. ஏன்னா இப்போ ஜனங்கள்லாம் வந்து இவன் யூடியூபர்ஸ் பண்ணுற அமுக்களத்தை வச்சுட்டு இதுதான் இந்த ஆள் சொல்கிறது மருதையன் சார் யூ ஆர் டாக்கிங் த ட்ரூத், யூ ஆர் பிரிங்கிங் த லைட்டு அப்படி ஒருத்தனை எழுதுறான். அவன் லைட் அணைச்சிடுவான் வாழம் சேர்ந்து. நம்ம தான் இருக்குது. ஸோ என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டேன் நான் அந்த சப்ஜெக்ட் படிக்கும்போது. இப்போ அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் இதை எடுத்தேன் நான். அதே மாதிரி ஸ்ருங்கேரி ரொம்ப அமைதியான இடம். சொல்லவே முடியாது, அவ்வளோ அழகாக. இந்த சுத்த ஸ்படிக ரூபாயான்னு சொல்லி பரமேஸ்வரன் சொல்கிற மாதிரி விளையேன்னு இந்த வேஷ்டிகளை பசங்களை கட்டிட்டு இந்த வித்தியார்த்திகள்லாம் ரொம்ப பட்டப்பட்டையாக விபூதியை போட்டுண்டு இந்த துங்கபத்ராந்தில் சந்தியாந்திரம் பண்ணிவிட்டு ஜபம் பண்ணிட்டு ஆச்சாரியார்கள்லாம் தடி பண்ணிட்டுருக்கார். பட் சிங்கேரிலேயும் சில பிரச்சனைகள் இருந்திருக்கு. இல்லை, மடங்களுக்கெல்லாம் பிரச்சனைகள் இருந்திருக்கு ஒவ்வொரு இடத்துலையும். முதல்ல கூடலிலே தான் வந்து ஆரம்பிச்சிருக்க. வித்யாரண்யர் ஒருத்தர் இருந்தார், பெரிய ஸ்ரீவித்யா உபாசகர். அவர் பீரியடில் தான் இப்போ பிரசன்ட் சிங்கேரி ஸ்டார்டட். ஸோ அந்த இடம் அடிக்கடி தண்ணியில் மூழ்கி போயிடும். ஸோ அதை பற்றி நமக்கு வேண்டாம். ஸோ திப்பு சுல்தான் வந்து அங்கேயே அந்த லிங்கத்தை கொண்டு வந்து இவாகிட்ட கொண்டு கொடுத்தான்னு அதை பற்றி திப்பு சுல்தானுடைய வரலாறும் சொல்கிறது. அதையும் நான் படிச்சிருக்கேன். ஸோ அது எப்படிலாம் இருக்குது. ஸோ ஆச்சாரியார் கூட வித்தியாசம் பார்க்கவே கூடாது. ஹூவர் இட் மேபி. நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து தி சாக்ரிஃபைஸ் லைஃப். அவள் சொல்லக்கூடிய கருத்துக்கள்லாம் வந்து லோகக்ஷேமத்துக்காக தான் சொல்கிறா. அவள் ஏஜ் இதெல்லாம் பார்க்க வேண்டாம். எந்த ஊர் நீங்கள் யார், ஹூ ஆர் யூ டு மேக் ரிசர்ச் ஆன் தட்? நான் உனக்கு கேட்குறேன், பச்சையாக கேட்குறேன். எவனாவது வாய் கொண்டு
மேல்மருவத்தூர் பங்காரடிகளை பேச சொல்லுங்க, உதச்சி அனுப்பிச்சிடுவான் அந்த ஊரில் யாரை வாழ. நோபடி கேன் டாக். ஸோ மெனி திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். நிறைய பேர் என்னவோ சொல்கிறான், ஆனால் வந்து யாரும் பேச முடியாதுங்க, அடித்தடி தான் நடக்குவாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, இவன் சாத்மீகமாக இருக்கா சங்கர மடத்துலன்னு சொல்லிட்டு தப்பாக பேசாதவங்க, பாவங்கள் அதுக்காக வெளிவழுக்கும். அதனால் வந்து நம்ம புண்ணியம் சேரதோ இல்லையா, கர்மா ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கோம் ஒவ்வொருத்தருக்கும், இந்த பயம் இருக்கும் நம்ம மனுஷாளுக்கு. அதுக்காக இந்த சப்ஜெக்டை எடுத்தது. அண்ட் ஆல்சோ வாண்ட் டு கிளாரிஃபை சர்டன் திங்ஸ். இப்போ ஆதிசங்கராச்சாரியாஸ் 4 primary disciples who established the 4 main mutts, monasteries, to propagate Advaita Vedanta were பத்மபாதா அவர் கிழக்குக்கு, சுரேஸ்வரர் சவுத்துக்கு தெற்குக்கு, ஹஸ்தாகமலர் மேற்குக்கு, தொடகாச்சாரியா வடக்குக்கு. தொடகாச்சாரியாவுக்கு தான் ஜோதிர்மட்டை ஏற்பாடு பண்ணி கொடுத்தது. இந்த ஜோதிர்மட்டை வந்து இஸ் மென்ட் ஃபார் அதர்வேதா. அதர்வான மட்டம் நடிச்சுக்காதாங்க. அதுவும் வந்து ஒரு இது சொல்லியிருக்கு. எஜுகேஷன் சாமம் எப்படியோ அது வந்து ப்ராக்டிக்கல் திங்ஸ் எல்லாம் அதர்வேதா. ஒரு கோவில் எப்படி கட்டணும் அதெல்லாம் அதில் தான் இருக்கும், இதில் இருக்காது அதெல்லாம். ஸோ இந்த மோரோவர் இதில் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஆதிசங்கரா ஜெயந்தி இந்த வருஷத்தில் celebrated on Tuesday 21st April 2026. அதாவது this day marks 1238 birthday anniversary of Hindu philosophy போட்டிருக்கா. அப்படி கிடையாது, 2500 வருஷம் ஆகிடுது ஆதிசங்கரது. இது பரமாச்சாரியார் ரொம்ப அழகாக ப்ரூவ் பண்ணியிருக்கார். பரமாச்சாரியார் பார்க்க வந்து அவர் வந்து டிஸ்பியூட்லாம் பண்ணவே இல்லை. இவா சொன்னது தப்பு இல்லை. சிங்கேரியில் வந்து 1000 வருஷ கதையே இருக்காது, அதையும் சொல்கிறேன். 1000 years history will not be there. அதனால் 1000 வருஷம் சொல்ல முடியுமா ஆதிசங்கரோட கதை? ஏன்னா இந்த லீனியேஜ் பார்க்கும்போது இயர் வைஸாக இருக்குது. காஞ்சி மடத்தில் 71வது பீடாதிபதி சத்யசந்திரஜங்கிற சரஸ்வதி வந்து 71. அதெல்லாம் பேக் டேட் பார்த்துட்டா வாங்க, 2500 வருஷம் வந்துடும் கரெக்டாக. அப்போ வரும்போது சொல்கிறார், பூர்ணாநிதி எங்கே வர கேரளாவில் வரேன்றார். என்ன பண்ணுறான், மண்ணெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறாரு, எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுறியாப்பான்றார். பூர்ணாநிதி ஸ்டார்டிங் இடத்துல அது அந்த மண் எடுத்து எத்தனை வருஷம் ஆச்சுன்னு கேட்பார். காலடிக்கு வேறு இடத்துல அந்த மண் எடுத்து அது எத்தனை வருஷம் பாருன்றார். ஏன்னா ஆதிசங்கருக்கு தன்னுடைய தாயாரான ஆரியாம்பாக்கு என்ன பண்ணுறார், பூர்ணாநிதி தள்ளி போகிறது, கிலோமீட்டர் தள்ளி. அது அம்மா கஷ்டப்பட்டு போகிறாளேன்னு சொல்லி தான் வீட்டுக்கு பக்கத்தில் வர சொல்லி ப்ரே பண்ணும்போது பூர்ணாநிதி ஷிஃப்ட் ஆகி காலடிக்கு வந்துடுறது. ஸோ பரமாச்சாரியா சொல்லும்போது அவர் போய் எடுத்து ஆஃப்டர் எ மந்த்ஸ் டைம் விசிட்டட் அகெயின் சங்கரமட். ஹீ ஒன்லி ப்ரூவ்ட் இட். அது பூர்ணாநிதி ஸ்டார்ட் பண்ணுற இடம் 1,00,000 வருஷம் ஆச்சு, காலடிக்கு வர இந்த இடம் வந்து 2500 வருஷம் ஆச்சுண்டு. ஸோ இட்ஸ் அத்தன்டிகேஷன் ப்ரூவ் பண்ணணும், அந்த மாதிரி சொல்லணும். ஸோ இந்த கும்பகோணம் மட்டும் காஞ்சிபுரத்துக்கு வரலவே இல்லைன்னு எல்லாம் உளரக்கூடாது. பியூர்லி உளறல் தான் நான் சொல்லுவேன். என்னவோ பேசுறது அப்படிலாம் பேசவே கூடாது. உங்களுக்கு ஹிந்து பற்றி பிடிக்கலையா, வாயை மூடி சும்மா இருங்க. தெரியாத தப்பான தகவலில் வந்து யூடியூபர்ஸ் இதுவே வந்து ஒரு சட்டம் கொண்டு வேண்டிக்கிறேன் நான். தப்பான தகவல் சொல்கிறவால பனிஷ் பண்ணிடணும். 2 தடவை பண்ணால் தான் புத்தி வரும் வளர்க்கலாம். ராங் இன்ஃபர்மேஷன் தரவே கூடாது. இது வந்து பரமாச்சாரியர் ரொம்ப அழகாக கையாண்டிருக்கார். சிங்கேரிக்கும் இதுக்கு சாஞ்சி மடத்துக்கும் சில டிஸ்பியூட்லாம் வந்தது. இந்த ராமேஸ்வரத்தில் போய் பூஜை பண்ணுறது பர்வதேவெல்லாம் சிங்கேரிக்கு தான் அத்தாரிட்டி. அதே மாதிரி தாடங்க பிரதேச திருவானைக்காவில் இவாளுக்கு தான் அத்தாரிட்டின்னு கோர்ட் ஹஸ் டிக்ளேர்ட் ஆல்ரெடி. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அந்த அதிகாரம் கொடுத்துருக்கா அந்த ஆதி காலத்துலேயே. இவன் சொல்கிற இங்கிலீஷ்காரன்ட்ட போய் ஜாலரா அடிச்சு பிடிலாம் வாங்கினாடு, நாட் அட் ஆல் நெசசரி. அவள்லாம் வந்து ஆங்கிலேயரெல்லாம் வந்து தே ரெஸ்பெக்டட் தீஸ் பீப்புள். இப்போ வந்து unnecessarily they will not talk on anybody. Even today I'm telling you, మన சங்கர மடத்தில் ஜாதி பேதெல்லாம் பார்க்குறது இல்லை, எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுறா. இனிமேட்டு ஒரு காலகட்டத்தில் பெரியவா கிட்ட போக முடியாதுன்னு சொல்லுவாங்க, அப்போ கூட கிடையாது. ஒரு நாயிடம்மா
மகாபிரிவாளை பார்க்க வருவலாம். அந்த பையன் நீ கட்டாயம் நீங்கள் ஆற்றுக்கு வரணும் நீங்கள் அப்படின்றா. அப்படி தலையாட்டுற தன்னுடைய தொண்டரை கூப்பிட்டு நீ போயிட்டு வா எனக்கு பதிலாடுறாரு. அவர் வேண்டாம் போட போகிறாரு. அந்த மாதிரி ஆற்றுல போய் தொட்டி மித்தெல்லாம் அலம்பி இந்த நடுவில் துளசி செடிக்கிட்ட விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு கோலமெல்லாம் போட்டு 5-6 வெள்ளிக்கிண்ணத்தில் தயிர், பால், வெண்ணெய் இதெல்லாம் வச்சு கல்கண்டெல்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ணி இவர்கிட்ட கூப்பிட்றா. பெஞ்சில் உட்காந்துட்டுருக்காரு கூடத்தில். பிரம்மாச்சாரியை வந்து சாப்பிட்டு போனார். பார்த்து அழன்றா. என்ன உணர்றாவ எப்போ வந்தான்னு. அந்த 5 கப்பும் காலியாக இருக்குது. வேக்க விருக்க மடத்துக்கு வராரு. என்ன பார்த்தாங்க நீ பெரியவா புரியவே இல்லை, இதை பற்றி யாருக்கும் மூச்சு விடாதுன்ட்டார் அவர். என்ன அருவமாக போயிட்டு வந்துடும் அவள்லாம். ஸோ அப்பேற்பட்ட மகான்களால் நடத்தப்பட்ட மடம். நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், எழுச்சூர்ன்ற இடத்துல வியாசாசல மகாதேவேந்திர சரஸ்வதின்ற 54வது பீடாதிபதியோட குரலை கேட்டு நான் போய் பின்னாடி பார்த்தேன். பின்னாடி இருக்க நான் பாருன்றார். அப்பேற்பட்ட மகான்கள்லாம் இருந்த இடம் காஞ்சிபுரம். தப்பாக யாருமே பேசக்கூடாது. இவாளுக்கு என்னென்ன 4 இதில் இருந்தாலும் காஞ்சிபுரத்தில் 2500 வருஷமாக ரிக்வேதம் தான் ஃபாலோ பண்ணுறா. ரிக்வேத பீப்புள் தான் வர முடியும் அந்த பீடத்துக்கு. அதே மாதிரி ஸ்ருங்கேரியில் எஜுர்வேதக்காராக தான் வர முடியும். ஸோ இது புரிஞ்சுக்கணும். இதை எடுத்தவங்க ஒருத்தவன்னு பேசக்கூடாது. அது அந்த நாட் கிளாரிஃபை தட் ஒன்லி ஸ்டார்ட் அந்த டாப்பிக்கு. ஒவ்வொன்றும் இது வந்து இந்த ஜோதிடர் மட்டும் சொல்கிறத தவிர அங்கே பற்றி அங்கே நரநாராயணர் தான் வசித்தா. கிருஷ்ணருடைய உத்த நண்பனான அவரோட சொல்கிறார், தாரக மொழியை போயிட போகிறது, நீ அங்கே போயிடுன்றார். அப்புறம் பத்ரிகாசிரமத்தில் போய் தங்குறார் அவர் கடைசி காலத்தில். இதெல்லாம் மகாபாரதத்தை சொல்கிறது. 5000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இதெல்லாம். இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, தயவு செய்து இந்தியாவிலேருந்து இந்த பாரத பூமியிலேருந்து இதை பற்றியே கிரிட்டிசைஸ் பண்ணாதவங்க. மகா பாவம் தான் தேடிக்கிறோம். நம்ம மட்டும் இல்லை, நம்ம இதில் வர சன்னதிக்கெல்லாம் பாதிக்கும் அதெல்லாம். இதை சொல்லி பீயிங் ஏ ஹிந்து யூ ஷுட் ஃபீல் ப்ரவுட் ஆஃப் இட். அப்போ தெரியல சொல்லிக் கொடுங்க. அதனால் வந்து மத நல்லிணக்கம் சொல்லிட்டு நான் வந்து இந்த கோவிலுக்கு போக மாட்டேன், இப்போ சர்ச்சுக்கு தான் போக முடியாது கூட இருக்குது. இப்போ எனக்கு சுல்தான் பாய் ஃப்ரெண்டு இருக்கார். கிட்டத்தட்ட எனக்கு 60 வருஷமாக ஃப்ரெண்டு எனக்கு. நேற்று கூட பேசினான் திருத்தணியிலேருந்து. இஸ் இமாம். இப்போ நான் பிராமணன், ரிக்வேதிக் பிராமின் நான். ஸோ சுல்தான்பேட்டை பேசாமல் இருக்க முடியுமா நம்ம? அப்படி இருந்தால் இல்லை. மத நல்லிணக்கம் அவள் போய் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. பட் வி ஷுட் ரெஸ்பெக்ட் ஈச் ரிலீஜன். அது வேறு. கிரிட்டிசிசம்ன்றது வேறு. இதான் சொல்லணும்னா யானன் மாதிரி பேச கற்றுங்க. நான் சொல்லுவேன், அவருக்கு அனந்த கோடி நமஸ்காரம் சொல்லணும் யானனுக்கு. அவர் ஒரு தவறான வார்த்தைகளை பயன்படுத்தவே மாட்டார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் வரேன் இருக்கார் ஒரு நாளைக்கு. அவர் வரணும், பார்க்கணும் சொல்லி இந்த சங்கரமடத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும் எல்லாரும். ஒவ்வொரு இடம், ஒவ்வொரு பூரி, துவாரகா, ஜோதிர்மட், ஸ்ருங்கேரி எல்லாமே ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிறப்பு இருக்குது. அது இல்லைன்னு சொல்ல முடியாது நம்ம. ஏன்னா காஞ்சிபுரம் வந்து ஸ்ரீவித்யானா, ஸ்ருங்கேரி பிரம்ம வித்யா. ஸோ போத் ஆர் ஈக்குவல்னு தான் சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில். ஸோ அதனால் இது மட்டும் அது வசத்தின்னு யாரும் சொல்லவே வேண்டாம் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். தயவுசெய்து பாருங்கள், இந்த மாதிரி எதாவது வந்தால் தயவுசெய்து போடுங்க. போல்டாக சொல்லுங்கள், இந்த மாதிரி பேசாதுங்கன்னு போடுங்க. இதோட இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.